யோனாவிடம் தேவன் ஒரு கட்டளையை தந்தார். நீ நினவேக்கு சென்று மக்களை எச்சரிக்கை செய். ஆனால் யோனா அந்த கட்டளையை ஏற்க விரும்பவில்லை. அவர் ஓடி போய் தேவனிடமிருந்து தப்பிக்க ஒரு கப்பலில் ஏறினார். கப்பல் கடலில் சென்று கொண்டிருக்கும் போது பெரிய புயல் எழுந்தது. அலைகள் மோதி மின்னல் பாய்ந்து கப்பலில் இருந்தவர்கள் பயத்தில் கத்தினர். அப்போது யோனாவுக்கு உணர்ந்தது, தான் கீழ்ப்படியாமல் ஓடியதற்கான விளைவுதான் இந்த புயல் என்பதை யோனா சொன்னார். என்னை கடலில் தள்ளுங்கள், புயல் நின்றுவிடும். அவரை தள்ளிய உடனே புயல் அமைதியானது. அத்தருணத்தில் ஆழ்கடலை இருளில் ஒரு மிகப்பெரிய அது யோனாவை விழுங்கியது. 3 நாட்களும் 3 இரவுகளும் யோனா அந்த மீனின் வயிற்றில் அங்கு அவர் முழு மனதுடன் தேவனை நோக்கி ஜெபித்து மன்னிப்பையும் இன்னொரு வாய்ப்பையும் கேட்டார். தேவன் அவரது ஜெபத்தை கேட்டார். அந்த மீன் கரைக்கு வந்து யோனா